சக்தி 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 ஏன்டா அழுகுற? என்னாச்சு? என்னடா? தாத்தா, அம்மாவோட போட்டோ இங்கதான் வச்சிருந்தேன், ஆனா இப்ப காணோம். காணுமா? தேடி பாத்தியாடா? நான் நல்லா தேடிட்டேன் தாத்தா, இல்ல. இல்லையா? ஆமா தாத்தா, காணோம். டேய் அழாதடா இருடா. இங்கதான்டா இருக்கும். அழாதப்பா அழாத. டேய் ஒருவேளை அந்த டீ கடையில வச்சிட்டு வந்துட்டியா? இல்ல தாத்தா, இங்க நான் வந்ததுக்கு அப்புறம் கூட இருந்துச்சு, நான் எடுத்து பார்த்தேன், ஆனா இப்ப காணோம். என் அம்மா ஞாபகமா என்கிட்ட இருந்தது அந்த ஒரு போட்டோ மட்டும்தான், இப்ப அதுவும் இல்ல. டேய் இருடா எங்கடா போகுது? இங்கதான்டா எங்கயாவது இருக்கும். அழாத சக்தி, அழாத அழாத, அழக்கூடாது. சரி சக்தி, எங்க போயிடும்? நல்லா தேடி பாப்போம், அழாத. சரியா? நீ பைய எடுக்கும் போது எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும், பாட்டி உனக்காக தேடி பாக்குறேன். என்ன அழக்கூடாதுடா. போரு போரு, அழாத அழாத. டேய் உங்க அம்மா போட்டோ எங்கேயும் போயிடாதடா சக்தி, இங்கதான்டா எங்கேயாவது இருக்கும். தேடி எடுத்துடலாம், கவலைப்படாத. அழாத, சரியா? அழாத, அமைதியா இரு, அழாத. சிங்க வச்சிருப்பான், நம்ம தேடி கண்டுபிடிச்சு எடுத்துடலாம். சரியா? எங்கேயும் போயிருக்காதுடா. வா என் கூட வா. எங்க போயிருக்கோம்? யார் எடுத்திருப்பா? நீ கடைசி உங்க அம்மாவை எப்ப பார்த்த? நான் பார்த்ததே இல்ல, அம்மாவை பார்த்த ஞாபகமே இல்ல. என்கிட்ட அம்மா போட்டோ இருக்கே. உங்க அம்மா போட்டோவை நான் ஒரு வாட்டி பார்க்கலாமா? பார்க்கலாமே. சக்தி வாடா வெளியில போ. சரிங்க தாத்தா. அப்பாவும் சக்தியும் இப்போ கடைக்கு போகிறாங்க. நாம் இந்த நேரத்தில் உள்ளே போய் பிரியாவோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஃபோட்டோ எங்கே வச்சிருப்பான்? எங்கேயுமே இல்லையே. இது சக்தி ரூம் தானா? எதுவும் கபோர்டில் பார்ப்போம்.
ஐயோ பிரியா என்னங்க சக்தி என்ன இது யாரையுமே காணோம் எங்க போயிருப்பாங்க சொல்லு சீதா. என்னங்க எங்க போயிட்டீங்க உங்களையும் காணோம் சக்தியையும் காணோம் சக்தியை கூட்டிக்கிட்டு பழம் வாங்க போனோம் சீதா. அவனை வச்சுக்கிட்டு நைட் நேரத்துல தாத்தாவும் பேரனும் ஊர் சுத்த போயிருக்கீங்க சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம் இங்க கீழே லிஃப்ட் கீழே தான் நிக்கிறேன். 2 மினிட்ஸ்ல வந்துடுறோம். சரி வாங்க யார் தாத்தா? பாட்டி. படா சக்தி. சீதா. அந்த வரங்க பாட்டி உங்களுக்கு ஆப்பிள்னா பிடிக்குமாமே தாத்தா சொன்னாங்க. உனக்கு பிடிக்குமா ஆமா பாட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி சாப்பிடலாம் வெளியில சுத்திட்டு வந்திருக்கீங்களே 2 பேரும் போய் கை காலை கழுவிட்டு வாங்க வாங்க சரி சாப்பிடலாம் பாட்டி. பிரியா பெரிய தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். உன்னை நான் விட்டிருக்க கூடாது. என்னை விட்டு போக உன்னை விட்டிருக்கவே கூடாது. நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கவே கூடாது பிரியா. எங்கேயோ ஏதோ ஒரு கண்காணாத இடத்துல நீ சந்தோஷமா இருந்திருக்கலாம்.
என்ன 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 மன்னிச்சிரு பிரியா. நீ நிஜமாவே ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்த. என்னோட மானம் மரியாதை எல்லாம் காப்பாத்தணும்னு சொல்லிதான் என் லைஃபுக்குள்ள வந்த. ஆனா வந்த இடத்துல ஓ ஓ வாழ்க்கையே போயிடுச்சு பிரியா. ஐயோ, உன்னை காப்பாத்தி உனக்கு ஆதரவா நின்று இருக்க வேண்டியனா ரொம்ப ரொம்ப சுயநலமா, ஒரு ரொம்ப ரொம்ப சுயநலமா ஒரு கோழையா ஒதுங்கிட்ட. ஐயோ, நான் உனக்கு தகுதியே கிடையாது பிரியா, தகுதியே கிடையாது. பிரியா, உன் அப்பா என்கிட்ட வந்து நீ கல்யாணமாகி ரொம்ப தூரம் போயிட்டேன்னு சொன்னப்ப கூட நான் ரொம்ப சந்தோஷம் தான் பட்டேன் பிரியா. எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும் நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு குழந்தைய பெத்துட்டு நீ போய் சேர்ந்துருவேன்னு நான் சத்தியமா நினைக்கல பிரியா, சத்தியமா நினைக்கல. என் வாழ்நாள் முழுக்க என்ன எனக்கு இந்த பாவத்தை நான் எப்படி போக்குவேன் பிரியா? இந்த ஜென்மத்துல எனக்கு மன்னிப்பே கிடையாது பிரியா. இனிமே இனிமே நான் உனக்கு செய்ய போற கைமாறினா நம்ம பையன் சக்திய நல்லபடியா உருவாக்குறது தான். அது உனக்கு செய்யற கைமாறின்னு கூட சொல்லக்கூடாது. நான் செய்ய வேண்டிய கடமை. கவலைப்படாத பிரியா, நான் சக்தியை பார்த்துக்கிறேன். என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்லா பார்த்துக்கிறேன். எங்க இருந்தாலும் நீ சாமியா இருந்து எங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் பிரியா. I love you பிரியா, I love you. வாங்க வந்து உட்காருங்க. என்ன உமா? உட்காருங்க சொல்றேன். சொல்லு. என்ன சிங்கப்பூருக்கு டிக்கெட் போட்டாச்சா? இல்லங்க, உங்க பழைய காதலி அங்கதானே இருக்கா. இந்நேரம் வாழா என் வாழ்வேன்னு கிளம்பி இருக்கணுமே, அதான் கேட்டேன். இல்ல உமா, ஏன் இப்படிலாம் பேசுற? அவ இத்தனை வருஷமா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சுக்காமே இருந்திருக்கலாமே. திடீர்னு ரோட்டோரத்துல அவ அப்பாவை பார்த்ததும் தேடி போய் எதுக்கு பேசணும்? எதுக்கு? பிரியா இப்ப என்ன பண்றா, எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவதான் உங்க வாழ்க்கையில இல்லன்னு ஆயிடுச்சுல, இனிமே அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்போ அவ இன்னும் உங்க மனசுல அடி ஆழத்துல இருக்கா.
அந்த வேதனை தாங்க முடியாம தானே போய் குடிச்சிருக்கீங்க, அப்படிதானே? இங்க பாருங்க, அவ உங்க வாழ்க்கையில நடுவுல வந்தவ, நடுவுலயே போயிட்டா. தேவையில்லாம அதெல்லாம் திரும்பி தோண்டி எடுத்துட்டு வந்து இருக்கிறதையும் கெடுத்துக்காதீங்க. நமக்கு 6 வயசுல பொண்ணு இருக்கா, அவளை பார்க்கணும், அவளுக்கு நல்ல வரனை அமைச்சு கொடுக்கணும். அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு எது வேணாலும் செய்யுங்க. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க? பிரியா, புரியுது பிரியா. என்னது பிரியாவா? உன்ன சீ போ. என்ன வச்சீங்க? அது என்ன அது? ஒண்ணும் இல்ல உமா. ஒன்னும் இல்ல உமா. அப்போ நான் அவ்வளவு தூரம் சொன்ன எதுவுமே உங்க காதுல ஏறல. நான் இருக்கும் போதே போட்டோ கொண்டு வந்து பீரோல மறைச்சு வச்சிருக்கீங்களா? எதுக்கு? அவன் ஞாபகம் வரும்போதெல்லாம் எடுத்து பாத்துக்கிறதுக்கா? அப்போ இவ்ளோ காலமா நீங்க அந்த பிரியாவை கொஞ்சம் கூட மறக்கலல்ல? உங்க மனசெல்லாம் அவகிட்ட தான் இருக்கு, அப்படிதானே? இல்ல உமா, அப்படிலாம் இல்ல. அப்படி இல்லன்னா எப்படி இந்த போட்டோ இங்க வந்துச்சு? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? முறைப்படி உங்களை கல்யாணம் பண்ணி கூட வாழ்ந்து குழந்தை வேற பெற்றிருக்க. நான் என்ன பைத்தியக்காரியா அப்போ? இப்பதான் இந்த போட்டோ வந்துச்சா இல்ல இவ்ளோ காலமா அது இங்கதான் இருக்கா? ஏய், அப்படிலாம் இல்ல பிரியா. அப்படிலாம் இல்ல உமா. பிரியா? பிரியா? உமா. ஏய், உமா 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 வேணாம். வேணாம் உமா. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அவ்வளவு பிரச்சனையை நான் சந்திச்சிருக்கேன். என் மன நிம்மதியே போயிடுச்சு. என் அப்பா இன்னைக்கு இல்லாம போயிருக்காருன்னா அதுக்கு ஏதோ ஒரு வகையில இவளும் காரணம். இப்ப விழுந்துட்டான்னு நினைச்சா இத்தனை வருஷம் கழிச்சு இவ போட்டோ தூக்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க. எனக்கு அப்படியே என் தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி இவ பேர் கூட இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உங்க மனசுலயே இவளை பத்தி நீங்க நினைக்க கூடாது. இத மீறியும் நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்.